ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி எங்கள் அம்மா கேக் எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி கேக் செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். தயவுசெய்து வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். 1/4 கிலோ அளவுக்கு வெண்ணெயை எடுத்து வச்சுருக்கோங்க. வெண்ணெயை நல்லா கழுவிட்டு இது போல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா வெண்ணெயை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி எந்த ஒரு பீட்டருமே சேர்த்தலை. எங்கள் அம்மா அப்போ இருந்தே, அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதிலிருந்தே கேக் இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா க்ரீமியாக வர வரைக்குமே நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த வெண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்துட்டு மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போது கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணி விடுங்க. நம்ம இன்றைக்கி பீட்டர் யூஸ் பண்ணாதனால கையில் தான் நம்ம நல்லா அடித்து விடணும். எந்த அளவுக்கு நம்ம அடித்து விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கேக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு நம்ம மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவை பீட் பண்ணும் போதும் நமக்கு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கைவிடாமல் அடித்து விடுறாங்கன்னு. இது ஒரு பக்கம் அடித்து விட்டதுக்கப்புறமா 5 முட்டை எடுத்துருக்கோம். அதை உடச்சிட்டு நம்ம அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதையும் 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் இப்போது நம்ம ஏற்கனவே வெண்ணெயில் சர்க்கரையை போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கோம்ல, அதில் முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். முட்டையை சேர்த்து நம்ம கிளறும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் திரியாக வரும். அதை நல்லா அடிக்க அடிக்க பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக வந்துடும். அதாவது ஒரு க்ரீம் போல் நமக்கு திரண்டு வந்துடும். அந்தளவுக்கு நம்ம நல்லா அடித்து கொடுக்கணும். பாருங்கள், நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு கிளறும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் முட்டை எந்த அளவுக்கு இதோட மிக்ஸ் ஆகிட்டு வருதுன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ மறுபடியும் நம்ம முட்டையை சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா இப்போ முட்டை ஊற்றுனதுக்கு அப்புறமா எப்படி ஒரு திரியாக வந்துட்டு மறுபடியும் ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சராக வந்துருச்சுன்னு இந்த அளவுக்கு நல்லா அடிச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருந்தோம். அதையும் நல்லா ஜலிச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய பொருட்களோட அளவு பார்த்திங்கன்னா மைதா 1/4 கிலோ, முட்டை 1/4 கிலோ, சர்க்கரை 1/4 கிலோ, வெண்ணெய் 1/4 கிலோ. நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பொருளுமே கரெக்டான அளவில் இருக்கணுங்க. எல்லாமே ஒரே அளவாக பார்த்து எடுத்துக்கணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக அடித்து விடுங்க. எந்த அளவுக்கு அடித்து விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா புஸ்ஸுன்னு வரும். அதாவது நம்ம அடிக்கும் போதே மாவே நல்லா நமக்கு புஸ்ஸுன்னு வரும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லாமே நல்லா அடித்து விட்டதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் போட்டுக்கலாம். இது 2ஐயும் சேர்த்துனதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் வெனிலா எசன்ஸு சேர்த்தும்போது நமக்கு நல்ல ஒரு வெனிலா எசன்ஸோட ஃப்ளேவரும் பேக்கிங் பவுடர் போட்டதுக்கப்புறமா நல்லா மாவு புஸ்ஸுன்னு வரத்துக்கான இதுவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னே இருந்ததுக்கு பேக்கிங் பவுடர் போட்டதுக்கு அப்புறமாவே மாவு நமக்கு எந்த அளவுக்கு புஸ்ஸுன்னு மேலே எலும்பி வருதுன்னு. இந்த அளவுக்கு நம்ம அடித்து விட்டு க்ரீமியான பதம் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கேக் ட்ரேயில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவி வச்சுருக்கோம். அதை நல்லா எடுத்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிறாப்பில் தடவிக்கலாம். இப்போது பட்டர் பேப்பர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி கேக் டின்னில் ஃபஸ்ட்டு
வெண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது கேக்கு எந்த அளவுக்கு நமக்கு எலும்பி வருமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு கூடவே அது மேலே கொஞ்சமாக மைதா மாவை போட்டுட்டு ஃபுல்லாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மைதா மாவை இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம வெண்ணெய் எந்த அளவுக்கு தடவி இருக்கோமோ அந்த அளவுக்கு திரட்டி விட்டுட்டு மீதி மாவை தட்டி எடுத்துடலாம். இப்போது நமக்கு பட்டர் பேப்பருக்கு பதிலாக கேக் டின்னில் ஒட்டாது இருக்கிறதுக்காக நம்மளே பட்டர் ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இப்போது அதுக்கு மேலே நம்ம கலக்கி வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்தும் போது நம்ம அப்படியே தான் சாய்ச்சி விட்டு ஊற்றணும். இதை நம்ம தட்டிடக்கூடாது. தட்டிட்டோம்னா நமக்கு கேக்கு அமுங்கி போயிடும். இப்போது அதை ஊற்றி வச்சதுக்கு அப்புறமா குக்கரில் இது மாதிரி ஓட்டத்தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது குக்கரில் ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும். அதில் ஓட்டத்தட்டு வச்சுட்டு இப்போ நம்ம மாவு ஊற்றி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரில் வைக்கும்போது பார்த்து பொறுமையாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவு களைஞ்சிரும். மாவு குக்கரில் வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். அதாவது நம்ம பெல்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கோம். விசிலுக்கு நம்ம வெயிட் போட தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே அடுப்பை சிம்லேயே வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சிம்மில் இருக்கணும். இது 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்மளோட கேக்கும் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கேக்கு நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக ரெடியாகி வந்துருச்சுங்க. இதை குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். நம்மளோட கேக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளப்பியாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அமுக்கி பார்த்தோம்னாவே தெரியும், இது ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. நான் கை வச்சு காட்டுறேன், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதை இப்போது சின்ன சின்ன பீஸ்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாகவே எங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல் டைமில் எங்கள் அம்மா கண்டிப்பாக கேக் செஞ்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும் போதில் இருந்தே எப்போவுமே ஃபெஸ்டிவல் டைமில் எங்களுக்கு கேக் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கடையில் வாங்கக்கூடிய கேக்கை விடவே இது மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சு தர கேக்கு தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செஞ்சதுமே ரொம்ப சூப்பராக காலியாகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எந்த ஒரு பீட்டருமே யூஸ் பண்ணல. ஆனால் நம்மளோட கேக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்னு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மென்மையாகவும் சாஃப்டாகவும் இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இப்போது பிட்டு காட்டுறோம் பாருங்கள். நாங்கள் ரொம்ப ஹார்டாக பிக்க கூட இல்லை, சும்மா கையில் நகர்த்தணுன்னு அது உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.